எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது. பூமியையும் சனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். பூமியையும் சனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது. உன் குமாரரும் குமாரத்திகளும் உன்னருகினில் வளர்க்கப்படுவர். உன் குமாரரும் குமாரத்திகளும் உன்னருகினில் வளர்க்கப்படுவர். உன் கண்ணால் கண்டு நீ ஓடி வருவாய். உன் இருதயம் மகிழ்ந்து பூரிக்கும். உன் கண்ணால் கண்டு நீ ஓடி வருவாய். உன் இருதயம் மகிழ்ந்து பூரிக்கும். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது. உன் தேசத்திலே கொடுமை கேட்காதே. உன் எல்லைகளில் நாசமும் வராதே. உன் தேசத்திலே கொடுமை கேட்காதே. உன் எல்லைகளில் நாசமும் வராதே. உன் மதில்களை ரட்சிப்பென்று சொல்வார். உன் வாசல்களை துதி என்றும் சொல்வார். உன் மதில்களை ரட்சிப்பென்று சொல்வார். உன் வாசல்களை துதி என்று சொல்வார். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது. சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. சந்திரன் இனி மறைவதுமில்லை. சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. சந்திரன் இனி மறைவதுமில்லை. கர்த்தரே நித்திய வெளிச்சமாவரே. உந்துக நாட்கள் முடிந்து போயிற்றே. கர்த்தரே நித்திய வெளிச்சமாவரே. உந்துக நாட்கள் முடிந்து போயிற்றே. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது. பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும்
ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் எங்களை கூட்டி சேர்ப்பித்தீர். சற்று நேரம் உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் தரித்திருந்து உம்முடைய வேத வாக்கியங்களை தியானிக்கும்படி எங்களுக்கு நீர் கிருபை தந்தீர். கர்த்தருக்கு மகிமையப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை ஆண்டவரே, மகிமை துதிகன மகிமையில் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிங்க. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பு கிமு 600-700 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுடைய பட்டணத்துக்கு கலிலேயாவுக்கு அங்கே வருகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா சொல்லுகிறார். மனிதன் இன்றைக்கு இருளுக்குள்ளே இருக்கிறான். பாவ இருள், மரண இருள், பிசாசின் இருள். இப்படிப்பட்ட இருளுக்குள்ள இருக்கிற மனிதனுக்கு விடியல் என்பது ஆண்டவராகிய இயேசுவே. ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது என்று அவன் உரைத்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உலகத்திற்கு ஒளியானவர். அவரே வெளிச்சமானவர். இருண்ட வானிலே அவர் ஒரு விடிவெள்ளி. மனிதனுடைய வாழ்விலே விடியலை கொடுக்கக்கூடிய ஒரு விடிவெள்ளி. அவர் சொல்லுகிறார், சபைக்கு அறிவிக்கும்படி, நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன் என்று. ஆம், இருளுக்குள் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒரு விடியலை பெறுவதற்கு, வாழ்விலே ஒரு விடுதலை அடைவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் ஒன்றே வழி. அவருடைய நாமமே அல்லாமல் வானத்தின் கீழ் பூமியில் எங்கும் குடியிருக்கிற ஜனங்களுக்கு ரட்சிப்பிற்கு வேறொரு நாமம் அறிவிக்கப்படவில்லை, அருளப்படவில்லை. இது வேதத்தில் எழுதப்பட்ட வாக்கு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் ஒருவரே, அவருடைய நாமம் ஒன்றே. வாசிங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராலே. அது மரண இருளா, பாவ இருளா, அல்லது ஒரு பிசாசின் அந்தகார இருளா, எந்த ஒரு இருளா இருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலை, வாழ்க்கையிலே விடுதலை இன்றைக்கு பெற்றுக்கொள்வதற்கு, ரட்சிப்பை பெறுவதற்கு அவர் ஒருவர் தான். அவரை தவிர வேற யாரும் இல்லை. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும், வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமம் கட்டளையிடப்பட்டு இருக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் அவரால் மாத்திரமே பாவ மன்னிப்பாகிய ஆத்தும ரட்சிப்பு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவங்கள் தான் அவனுக்கு பிரச்சனை. ஆசீர்வாதத்துக்கு தடை, நன்மைகளுக்கு தடை, வாழ்விலை மேன்மைக்கு, உயர்வுக்கு, எல்லாத்துக்கும் அவனோட வாழ்வின் பாவங்கள்.
அதை அதுக்குள்ளே அதில் பிசாசுக்கு பெரும் இடம் உள்ளே புகுந்துருவான். வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆறுதல் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, மேன்மை இல்லை, உயர்வு இல்லை, நன்மைகள் ஒன்றும் இல்லை. இவர் ஒருவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே விடியலை தரக்கூடிய விடிவெள்ளி நட்சத்திரம். ஒரு இருண்ட வானிலை பிரகாசமான ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படி ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறாரோ அப்படியே நம்மையும் நட்சத்திரமாக தான் அவர் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல அவங்க பிரகாசிப்பாங்க. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவங்க, இந்த பாவ இருளுக்குள்ள, மரண இருளுக்குள்ள, அந்தகார இருளுக்குள்ள இருக்கிற மக்களை, அவர்களுக்கு ஒரு விடியல் தேவை. அவர்களை நீதியின் பக்கமாக வழி நடத்தினா நீதி கிறிஸ்துவே. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31வது வசனத்தில், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர்தான் நீதி, அவர்தான் நமக்கு மீட்பு, அவர்தான் நமக்கு பரிசுத்தம். எல்லாமே ஆண்டவராகிய இயேசுவே. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். இது தானியேல் 12 அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அநேக ஆத்துமாக்களை இப்படி இந்த புறஜாதிகள் பட்டணத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனார். மரண இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர்கள் வாழ்விலே ஒரு வெளிச்சத்தை நாம் உண்டு பண்ணினால், நீதிக்கு உட்படுத்தினால், அவர்கள் நட்சத்திரங்கள், பிரகாசமான நட்சத்திரங்களைப் போல இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்க்கிறார். நம்மை அதுக்காக தான் வைத்திருக்கிறார். இன்னுமே சபைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று சபைக்கு அதை அறிவிக்கிறாங்களே தேவ ஊழியர்கள், அவர்கள் சபையின் தூதர்கள். அவர்களையும் கர்த்தர் நட்சத்திரமாக தான் தன்னுடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறார். ஆசியா கண்டத்தில் 7 சபை, எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, லவுதிகேயா, பிலதெல்பியா அப்படின்னு சபைகளை பார்க்குறோம். 7 சபையின் ஊழியர்களுக்கு, 7 சபையின் தூதர்களுக்கு அப்படின்னு அந்த 7 சபையின் தூதர்களை கர்த்தர் தம்முடைய வலது கரத்திலே நட்சத்திரங்களாய் ஏந்தி கொண்டு இருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 16வது வசனத்தில் அவருடைய கரத்தில் ஏந்தி கொண்டு இருக்கிறார் என்று யோவான் பார்க்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தை நான் உனக்கு சொல்லுறேன் என்று. 7 குத்து விளக்கு என்றால் என்ன, 7 நட்சத்திரம் என்றால் என்ன என்று 20வது வசனத்தில், வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 20வது வசனத்தில் அவருடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு இருக்கிற 7 நட்சத்திரத்தின் அர்த்தத்தை சொல்லுவார். வாசிங்க. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்கள். 7 சபையின் தூதர்கள். அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்களையும், அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயம் செய்யக்கூடிய நீதிமான்கள், நீதிக்கு உட்படுத்தக்கூடிய தேவதாசர்களை கர்த்தர் நட்சத்திரமாய் பார்க்கிறார். ஆம் அருமையானவர்களே, நாம் நட்சத்திரம். அவர் எப்படி நட்சத்திரமோ அதுபோல இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் நட்சத்திரமாய் பார்க்கிறார். இந்த வேதாகமத்தில் 2 புத்தகம் இருக்குது பெண்கள் பெயரில். நிறைய பெயரோடு இருக்குது, ஆனால் பெண்ணின் பெயர் அது 2 புத்தகம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்று எஸ்தர், இன்னொன்று ரூத். ரூத், எஸ்தர் என்ற 2 புத்தகம் பெண்களின் பெயரில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். ரூத் புத்தகம் முந்தினது. ரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அவ மோவாபிய ஸ்திரீ, புறஜாதி பெண்.
ஆனால் அவள் ஒரு யூதனை திருமணம் செய்து விதவையானவள். தன் மாமியை பற்றி கொண்ட ஒரு பெண், மாமியை விட்டு விலகல, அவளையே பற்றி கொண்டாள். உமது ஜனம் எனது ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று மாமியாரை பற்றி கொண்டு பெத்லகேமுக்கே வந்துட்டான். ரூத் என்றால் அதனுடைய பொருளை நட்பு, அன்பு என்ற அர்த்தம். மாமியாரின் மீது கொண்ட அன்பு மாத்திரம் அல்ல, மாமியாருடைய தேவனிடத்திலே அவள் கொண்ட ஒரு நட்பு, அன்பு மிக பெரியது. ஆகவே இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுந்த அந்த புறஜாதி பெண் பெத்லகேமுக்கு வந்தாளே, கர்த்தர் அவளுடைய அன்பை பார்க்கிறார், அவளுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கிறார், ஒரு புது வாழ்வை கொடுக்கிறார். அவளுக்கு அங்கே ஒரு புது வாழ்வு. பெத்லகேமில் போவாஸ் என்ற யூதனை கல்யாணம் பண்ணுறான். அவனுக்கு ஓபேத் என்ற ஒரு குமாரனை பெறுகிறான். ஓபேத் யார்? ஓபேத்துடைய மகன் ஈசா, ஈசாவின் மகன் தாவீது. தாவீதுக்கு தாத்தா ஓபேத். இந்த ரூத்து பெறக்கூடிய மகன் ஓபேத், அவனுடைய மகன் ஈசா, அவனுடைய மகன் தாவீது. தாவீதின் வம்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உதிக்கிறார். விடிவெள்ளி நட்சத்திரம். இருளுக்குள் இருக்கக்கூடிய மரண இருளின் திசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியின் மனிதர்களுக்கு ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம் உதிப்பதற்கு இவர்களெல்லாம் முன்குறிக்கப்பட்டவங்க. ரூத், ஓபேத், தாவீது, அவனுடைய வம்சம், இவர்களெல்லாம் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி அதற்கென்று நியமிக்கப்பட்டவங்க. ஒரு புறஜாதி பெண் ரூத். விடிவெள்ளி நட்சத்திரம் உதிப்பதற்கு அவளும் ஒரு காரணமானவள். அருமையான ஒரு புத்தகம் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அப்படியே இன்னொரு பெண்ணின் பெயரில் ஒரு புஸ்தகம் இருக்குது, எஸ்தர். எஸ்தர் என்றாலே அதன் அர்த்தம் நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் உலகத்தில் வந்து உதிக்க இவளும் ஒரு காரணம் என்று ரூத்தை பார்த்தோம். ஆனால் எஸ்தர் புஸ்தகம் அதில் தேவன் என்றோ கர்த்தர் என்றோ கர்த்தருடைய நாமமே இருக்காத இல்லை அந்த புத்தகத்தில். அது ஏன் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்றால், அன்றைக்கு யூதர்களுக்கு, இருளுக்குள் இருந்த யூதர்களுக்கு விடிவெள்ளி நட்சத்திரமே எஸ்தர் தான். எஸ்தர் என்றாலே நட்சத்திரம் என்ற அர்த்தம். ஆனால் அவளுடைய முந்தின பெயர் அத்சால். அத்சால் என்றால் துளிர். அது ஒரு துளிர், புதிதான ஒரு கொழுந்து, ஒரு புதிதாக அழகாக ஒரு கொழுந்து துளிர் விடுது. அந்த நாட்களிலே, அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களிலே, நம்பிக்கையின் துளிர் அந்த எஸ்தர் தான். எஸ்தரை பார்க்கலாம். அவள் ஒரு யூத பெண்மணி. ஆனால் ஒரு புறஜாதியான ஒரு ராஜாவை அவ கல்யாணம் பண்றான். யூத பெண்மணி, ஆனால் புறஜாதியை அகஸ்வேரு ராஜாவுக்கு அவர் புறஜாதி, அவருக்கு மனைவியாகிறதை பார்க்கலாம். எஸ்தர் புஸ்தகம் என்று சொன்னாலே 10 அதிகாரம் இருக்குது. இதில் 9 அதிகாரத்தில் விருந்து 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 என்று 10 முறை அதில் விருந்து நடந்திருக்கும். எஸ்தர் புஸ்தகம் விருந்தில் துவங்கி, விருந்தில் மாற்றம் அடைந்து, மாறுதல் உண்டாகி, விருந்தில் முடிந்த ஒரு விருந்து புத்தகம்தான் இந்த எஸ்தர் புஸ்தகம். அன்னைக்கு அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளை அரசாளுகிறான். அந்த 127 நாடுகளை அரசாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவன் ஒரு முதல் விருந்து 1 நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதம் அல்ல,
180 நாள் விருந்து. அந்த அவ்வளோ நாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு, பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு அவன் விருந்து பண்ணுறான். அப்படியே அகாஸ்வேரு ராஜாவின் மனைவி வஸ்தி, அவளும் விருந்து பண்ணுறான். இது 2 விருந்து. இந்த விருந்தெல்லாம் முடிந்த பிறகு அகாஸ்வேரு ராஜா 7 நாட்கள் ஒரு சிறப்பான ஒரு விருந்தை வைக்கிறார். அரண்மனையில் இருக்கிற எல்லா உயர்ந்த உத்தியோகஸ்தர்கள், தேசத்தில் இருக்கிற உயர்ந்த உத்தியோகஸ்தர்கள், இவர்களுக்கு ஒரு 7 நாள் அரண்மனையில் அவன் விருந்து வைக்கிறான். இது ஒரு மாறுபாட்டை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விருந்தாய் அமைகிறத பார்க்கலாம். இந்த விருந்து ஒரு பெரிதான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. அவர் நன்றாய் குடித்து போதையில் இருக்கும் பொழுது தன் மனைவி வஸ்தி பேரழகி, அவளுடைய அழகை எல்லாரும் பார்க்கணும். ஆகவே கிரீடம் சூடி என் பக்கத்தில் அவ அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டான். அவ வர முடியாதுன்னு சொல்லிட்டான். ராஜா அகாஸ்வேரு ராஜா மிகுந்த கோபம் கொண்ட ஒரு மனிதன். வரமாட்டேன் என்று சொன்ன குற்றத்திற்காய் பட்டத்து ராணி புறக்கணிக்கப்பட்டுட்டான். விருந்தில் வந்த மாற்றம். ஆண்டவராகிய தேவன் அந்த விருந்து பாத்திரத்தின் மூலம் யூதர்களுக்கு பெரிய காரியம் செய்கிறார். அவருடைய வல்லமை விளங்குது. விருந்து பாத்திரத்தின் மூலம் தேவன் வெளிப்படையா எஸ்தர் புஸ்தகத்தில் இல்லை. ஆனால் அவர் திரைமறைவில் அவர் கிரியை செய்கிறார். எல்லாமே விருந்து பாத்திரத்தில் தான். மாற்றம். யூதர்களுக்கு வந்த ஒரு சதி திட்டம், தீர்ப்பு, அதில் சதிகாரன் கொல்லப்படுகிறது, அனைத்துமே விருந்தில் தான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு புஸ்தகம். அந்த நாட்களிலே வஸ்தி புறக்கணிக்கப்பட்டபடியினால் வஸ்திக்கு பதிலாக எஸ்தர் தேர்ந்தெடுக்கப்படுகிறான். எஸ்தர் யார்? எஸ்தர் என்றால் நட்சத்திரம் என்று அர்த்தம். ஆனால் எஸ்தரை குறித்து வேதம் என்ன சொல்லுது? எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். பெரியப்பா மகன் சித்தப்பா பொண்ண தன் பிள்ளையாய் எடுத்து வளர்க்கிறான். அழகிய ஒரு பெண், மிகுந்த அழகான ஒரு பெண், அனாதையான ஒரு பெண் அரியணை ஏறுகிறாள். கர்த்தருடைய ஒரு அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல் என்பது மிகவும் ஆச்சரியமான ஒன்று. அவருடைய தெரிந்து கொள்ளுதல், எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னா கூட கர்த்தர் எத்தனையாய் அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஒன்று இல்லாத மனிதர்களுக்கு மேன்மையை கொடுக்கிறது. தாய் இல்லை, தகப்பன் இல்லை, அனாதையான ஒரு பெண், சகோதரனால் எடுத்து வளர்க்கப்படுகிற ஒரு பெண் அரியணை ஏறுகிறாள், பட்டத்து ராணி ஆகிறாள். கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26லிருந்து 29 வரைக்கும் பார்த்தா, அவர் பூமியிலே தனக்கென்று தெரிந்து கொண்டவர்கள் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, தம்முடைய வல்லமையை விளங்க செய்வதற்கு, அவருடைய நாமம் பிரஸ்தாபம் அடைவதற்கு, அவருடைய சத்தியம் பரம்புவதற்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? தெரிந்து கொள்ளுதல் எத்தனை ஒரு ஆச்சரியம்! வாசிங்க. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. பெரிய பெரிய ஞானிகள் உலகத்தில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஞானிகள். ஆனால் அவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளல. வாசிங்க.
மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். என்னையே பார்த்து ஒரு பெரியவர் கேட்டார், ஒரு பெரிய பணக்காரர், அவர் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய ஒரு மனிதர், உனக்கு பைத்தியமா? நீ என்ன படிச்சிருக்க? ஏன் இந்த மாதிரி நீ வெள்ளை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஊழியம் சொல்லி வந்திருக்க? உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு பெற்றோர் இருக்கிறாங்களா என்று நிறைய கேள்வி கேட்டார். நம்மை பார்க்கும் பொழுது பைத்தியமாக தோணுது உலகத்துக்கு. ஆனால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார். அடுத்து பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறான். பலமுள்ளவங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறாங்க, நம்மால ஒண்ணுமே இல்லை. பலவீனமானவைகளை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அகாஸ்வேரு ராஜாவுக்காக அழகிய பெண்கள் சேர்க்கப்பட்டாங்க. அதில் எஸ்தரும் ஒருத்தி, ஒரு அனாதையான ஒரு பெண், ஆனால் அழகிய பெண், அழகான ஒரு பெண். எல்லாருடைய கண்களிலும் அவளுக்கு தயவு கிடைத்தது. அவளுடைய முறை வரும் பொழுது ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு போகப்பட்டான். 2ஆம் அதிகாரம் எஸ்தர் 17வது வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். எத்தனை ஒரு அதிசயம், எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! அனாதையான ஒரு பெண்ணுக்கு தேசத்திலே பட்டத்து ராணி, அத்தனை ஒரு மேன்மை, அத்தனை ஒரு உயர்வு, எத்தனை சிறப்பு தேவன் உயர்த்தினார். எஸ்தர், எஸ்தர் என்றால் நட்சத்திரம். தேவனாகிய கர்த்தர் எல்லாரையுமே நட்சத்திரமாக தான் அவர் பார்க்கிறார். எஸ்தர், அவர் அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு அவள் தான் நட்சத்திரம். அவளுடைய அழகு, அழகான பெண், சௌந்தரியமான பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடல் அழகு மாத்திரம் அழகு அல்ல, உள்ளத்தின் அழகு தான் உயர்வான அழகு, பண்பு அழகு, பண்பழகு. உடல் அழகை மாத்திரம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி எவ்வளோ பெண்கள் நாய் மாதிரி ரோட்டில் திரியிறாங்க, வாழ்க்கையை பாழாக்கி கொண்டு இருக்கிறாங்க. உடல் அழகை வைத்து தேவன் பார்க்கிறது இல்லை. உலகத்திலும் சிறந்த ஒரு அழகு என்பது அது உள்ளத்தின் அழகு, பண்பழகு, நம்முடைய பண்புகள், குணங்கள், தன்மைகள். எஸ்தருக்கு உடல் அழகு மாத்திரம் அல்ல, அவளுடைய பண்பழகு. அவள் எப்படிப்பட்டவளாம்? எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தான். அதுதான் அவளுடைய மேன்மையான அழகு. செவி கொடுத்தல், கீழ்ப்படிதல், அதுதான் உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. செவி கொடுத்தல், சொற்கேட்டு நடப்பது. அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அவருடைய சொல்ல கேட்போம், அப்படியே நடப்போம். வேதம் சொல்லுகிறது செவி கொடுத்தல், கீழ்ப்படிதல். அதான் பலிகளை காட்டிலும், தகன பலிகளை காட்டிலும் அது உயர்வு, அது மேன்மை, அது உத்தமம். எஸ்தருக்கு இருந்த அழகு ஒரு உத்தமமான ஒரு அழகு, உடல் அழகும் ஒரு உத்தமமான ஒரு அழகு அவளுக்கு இருந்தது. வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும்
விலை உயர்ந்தது. குணசாலியான பெண்ணை கண்டு எல்லாம் உடல் அழகை பார்ப்பாங்க, முக அழகை பார்ப்பாங்க. ஆனால் குணசாலி, அந்த உயர்வான அழகு அது உடனே தெரியாது, அது போக போக தான் தெரியும். அதனால தான் அநேகரோட வாழ்வு பாழாகிறதுக்கு காரணம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அதை கண்டுபிடிச்சிட்டான்னா அவனோட வாழ்வு நல்லா இருக்கும். அவன் மிக சிறந்த மனிதனாய் இந்த உலகத்தில் வாழுவதற்கு அது சிறந்ததாக இருக்கும். எஸ்தரை பார்க்கலாம். அவள் பெயர் நட்சத்திரம். இவ பட்டத்து ராணியான பின்பு, சில காலத்துக்கு பின்பு, நாட்களுக்கு பின்பு, யூதர்களுக்கென்று ஒரு பயங்கரமான ஒரு துன்பம், சதி திட்டம் யூதர்களுக்கு எதிராய் தீட்டப்பட்டது. அங்கே ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி, கர்த்தர் அவனை ராஜா அகாஸ்வேரு ராஜா அவனுக்கு உயர் பதவியை கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தி இருந்தான். எல்லாரும் அவனை வணங்கணும் என்று கூட ராஜா கட்டளையிட்டு இருந்தான். 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெனதாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். அவனுக்கு உயர் பதவி, தேசத்துல உயர்ந்த ஒரு பதவியை கொடுத்தோன்னா அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமும், இன்னும் ஒரு பெருமையும் அகங்காரமும் எல்லாமே பெருசாக வளர்ந்துருச்சு. எல்லாரும் வணங்குறாங்க. அரண்மனை வாசல்ல ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருப்பான், ஒரு யூதன், மொர்தேக்காய். அவன் வணங்கல. அவன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே வணங்கக்கூடியவன், வேற எதையும் வணங்க மாட்டாங்க. அவன் அதை கண்டுக்கல, எழுந்து நின்று மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல. இது அவனுக்கு மிகுந்த ஒரு வருத்தத்தை உண்டாக்கினது. தனக்கு இருக்கக்கூடிய பவர், அதிகாரத்தை வைத்து அவன் ஒருவனை கொல்லுறதுல என்ன இருக்குது? அவனுடைய இனத்தையே அழிக்க வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டினான். அதற்காக ராஜாவிடத்தில் பேசி எல்லாமே முடிவாயிருச்சு. 13-14 வசனங்களை வாசிங்க. 3ஆம் அதிகாரம். மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்கார கையிலே ராஜாவின் ஆடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. யூதர்களை அழிக்க வேண்டும். 127 நாடுகளிலே யூதர்கள் பரவி இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அகாஸ்வேரு ராஜாவின் ஆட்சி காலத்தில் அத்தனை யூதர்களையும், பாவம் இல்லை, மொர்தெகாய் ஒருவன் ஆமானை வணங்காத குற்றத்திற்கு யூத குலம் அனைத்தையும் அழிப்பதற்கு ஆமான் சதி திட்டம் தீட்டினான். அன்றைக்கு ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். அப்படிப்பட்ட ஆமான் அவனும் ஒரு ஹிட்லர் தான். யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்று ஒரு சதித்திட்டம் அகாஸ்வேரு ராஜாவின் காலத்தில் ஆமான் மூலம் வந்தது. யூதர்கள் காப்பாற்றுவதற்கு வழி என்ன? அந்த மரண இருளில் இருந்து அவர்கள் விடுபடுவதற்கு வழி என்ன? ஒரே ஒரு மார்க்கம்தான் உண்டு. ஒரே ஒரு மார்க்கம், எஸ்தர் நட்சத்திரம். இருண்ட வானிலே ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எஸ்தர். ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு தருணம். எஸ்தர் ராஜாவிடத்தில் ஒரு வேண்டுதல் செய்ய வேண்டும். அது ஒரே ஒரு வழிதான். அந்த ஒரு வழி நிறைவேற வேண்டுமானால் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போகணும். ஆனால் வேதத்தில் பார்த்தா எஸ்தர் ராஜாவால் அழைக்கப்பட்டு 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆகிவிட்டது. ராஜ சமூகத்தில் ராஜாவை பார்க்கல. அந்த நாட்டில் ஒரு தவறாத ஒரு சட்டம் இருந்தது. ராஜா அழைக்காமல்
யாராகிலும் ராஜ சமூகத்திலே போனால் ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் மாத்திரமே அவங்க உயிர் தப்ப முடியும். பொற்செங்கோலை அவர் நீட்டவில்லை என்றால் கொல்லப்படணும். வஸ்தியை வா என்று அழைத்த போது வரவில்லை, பட்டத்து ராணியாய் இராதபடி புறக்கணிக்கப்பட்டார். எஸ்தர் அழைக்காமலேயே ராஜ சமூகத்தில் இப்போ போக போகிறான். வா என்று அழைத்தவள் வரல, அவளுக்கே அந்த கதின்னா. அழைக்கப்படாமல் ராஜ சமூகத்திலே போனால் எஸ்தருடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஏன்னா அது ஒரு சட்டம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாராவது அழைப்பிக்கப்படாமல், யாராகிலும் அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷர் ஆனாலும் ஸ்திரீ ஆனாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள். 30 நாள் அளவும், 1 மாசம் ஆகுது ராஜா அழைத்து. ராஜா அழைக்காமல் ராஜ சமூகத்திலே பிரவேசிக்க வேண்டும். அது ஒரு வழிதான். எஸ்தர் ராஜாவிடத்திலே வேண்டுதல் செய்ய வேண்டுமானால், ஏன்னா யூதர்களுக்கு வேற மார்க்கமே இல்லை. அந்தகாரம், மரண இருள் சூழ்ந்து விட்டது. ஒரே நாளில் ஒருமிக்க யூதர்கள் கொல்லப்பட போறாங்க. அதிலிருந்து தப்புவதற்கு ஒரே ஒரு மார்க்கம் எஸ்தரின் வேண்டுகோள். எஸ்தர் வேண்டுகோள் ராஜாவிடத்திலே செல்ல வேண்டுமானால் சட்டத்தை மீறி அவ தெய்வ சமூகத்தில் ராஜ சமூகத்தில் போக வேண்டும். அது ஒரே வழிதான். அழைக்கப்படவில்லை, ஆனால் சட்டத்தை மீறி போகணும். அவரே கோபக்கார ராஜா, வஸ்தியை புறக்கணித்தவர். அழைக்கப்படாமல் ராஜ சமூகத்திலே போகக்கூடிய எஸ்தருக்கும் அதே கதி தான் வரும். ஏன்னா அவனுடைய தன்மை அப்படிப்பட்டது. சட்டத்தை மீறி ராஜ சமூகத்திலே அவள் போகும் பொழுது ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய எஸ்தர் தப்புவதில்லை, யூதர்களும் தப்ப போறதில்லை. ஆகவே ஒரே ஒரு வழி, ராஜா பொற்செங்கோலை நீட்டுவதற்கு அவனுடைய மனது மாற வேண்டும். சட்டத்தை மீறி வரக்கூடிய எஸ்தருக்கு அவன் மனதிறங்க வேண்டும். அதுதான் ஒரு வழி, ஒரே ஒரு வழிதான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு 3 நாள் உபவாசம். ராஜாவின் மனது மாறணும், எஸ்தர் வேண்டுகோள் விடுக்கணும், அதை ராஜா ஏற்றுக்கொள்ளணும். யூதர்களுக்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும். எஸ்தர் நட்சத்திரம் யூதர்கள் மத்தியிலே அது பிரகாசிக்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரே ஒரு வழி, உபவாசம். 3 நாட்கள் உபவாசம். அல்லும் பகலும் யூதர்கள் அனைவரும், எஸ்தரும் அவருடைய தாதிமாரும், அவர்கள் எல்லாம் உபவாசிக்கிறாங்க. பைபிளில் நிறைய உபவாசங்கள் இருக்கிறது. நிறைய உபவாசம் பல காரணங்களுக்காக உபவாசிக்கிறாங்க. மோசே 40 நாட்கள் இருமுறை உபவாசித்தார். எலியா 40 நாள் ஒன்றும் புசியாமல் இருந்திருக்கிறான். ஒன்றும் குடியாமலும் புசியாமலும் ஓரி பர்வதம் வரைக்கும் நடந்து போயிருக்கிறான். ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் அவர் ஊழியம் துவங்கிறதுக்கு முன்னாடி 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறார். தானியேல் உபவாசித்தான் 21 நாட்கள். நினிவே பட்டணத்தார் உபவாசித்தார்கள். இன்னும் அநேக பக்தர்கள் தனித்தனியாய் உபவாசித்தார்கள். பல காரணங்களுக்காக உபவாசித்தார்கள். உபவாசித்தவர்கள் எல்லாருமே ஆசீர்வாதம் பெற்றாங்க. வாழ்க்கையில் அவங்க எதுக்காக பண்ணினாங்களோ உபவாசம், அந்த காரியத்தை அவர்கள் ஜெயமாக பெற்றாங்க. 3 நாட்கள் அல்லும் பகலும் உபவாசம். சட்டத்தை மீறி எஸ்தர் போகிறார். அந்த உபவாசம் ஆண்டவராகிய தேவன் கிரியை செய்கிறார். கர்த்தர் கிரியை செய்தார் ராஜாவின் உள்ளத்திலே. அந்த கோபம் இல்லை, எஸ்தர் ராணியா பொற்செங்கோலை நீட்டினான். உன் வேண்டுதல் என்ன? நீ ராஜ்யத்திலே பாதி மட்டும் கேட்டால் அதை நான் உனக்கு கொடுப்பேன். உன் வேண்டுதல் என்ன? ஒரு விருந்து வச்சிருக்கிறேன்,
அந்த விருந்துக்கு தான் நீங்கள் வரணும், நீங்களும் ஆமானும் என்று விருந்து. ஏன்னா அந்த புத்தகமே விருந்து புத்தகம். எல்லா காரியமும் விருந்தில் தான் சாதிக்கப்படுது, விருந்தில் தான் நடக்குது. சதித்திட்டத்தை முறியடிக்க விருந்து தான். தேவனாகிய கர்த்தர் இந்த விருந்தின் மூலம்தான் அவருடைய வல்லமையே ஊடுருவி போகுது. அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம், அவருடைய பிளான் எல்லாம் அந்த விருந்தில் தான். யூதர்கள் அழிவிலே அவர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக எஸ்தரை ராணியாக்கினதே அது தேவனோட திட்டம். விருந்தில் தான் வஸ்தி மாற்றப்பட்டு எஸ்தர் வருகிறார். இப்போ மாறுதல் உண்டானது. பொற்செங்கோலை நீட்டினார், வேண்டுதல் கேட்கப்பட்டது, பெரிய மாற்றம் உண்டானது. என்ன மாற்றம்? 9ஆம் அதிகாரம் எஸ்தர் 1 வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படி செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பியிருந்தார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அருமையானவர்களே, உபவாசம் கர்த்தருடைய பாதத்திலே தரித்திருக்கிறது. கர்த்தருடைய பாதப்படியிலே நம்மை தாழ்த்துவது, அவரை பணிந்து கொள்ளுவது, இன்றைக்கு எத்தனை ஒரு ஆசீர்வாதம்! எவ்வளோ பெரிய ஒரு காரியம் நடந்திருக்கிறது. மாறுதல், காரியம் மாறுதலாய் முடிந்தது. சத்துருக்கள் நினைச்சபடி நடக்கலை. அவங்க சரியான பிளான் போட்டு பக்காவா அதை வச்சிருந்தாங்க. கர்த்தர் அப்படியே மாற்றினார். மரணத்துக்கு பதிலாய் ஜீவன். சத்துருக்கள் எதிர்பார்த்தது அப்படியே தலைகீழாய் மாறியது. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் மாறுதலை உண்டு பண்ணுகிறவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவராய் இயேசுவே சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது, கர்த்தரை அண்டிக் கொள்ளும் பொழுது, கர்த்தரை தஞ்சமென கொள்ளும் போது மனித வாழ்விலே வரக்கூடிய துக்கங்கள், வேதனைகள், பாரங்கள் அனைத்தையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். காரியம் மாறுதலாய் முடிந்தது. உலகம் நம்மளை தான் பார்த்து கொண்டு இருக்கிறது. நமக்கும் சத்துருக்கள் உண்டு, நமக்கும் எதிராளிகள் உண்டு. மனிதர்கள் எல்லாம் நல்லவங்க தான். பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே போகும்போது தான் அவன் கெட்டவனாக மாறுகிறான், நமக்கு எதிராளியாய் மாறுகிறான். தேவனாகிய கர்த்தர் சத்துருக்கள் மத்தியிலே எத்தனை அற்புதமாய் நம்முடைய வாழ்வில் கூட துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். அவர்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கல. இன்றைக்கு கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார். எத்தனை ஆச்சரியம்! சத்துருவை பாதப்படியாக்கி போடுகிறவர். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய், நமக்கு அனுகூலமாய் ஜெயக்கொடியேற்றுகிறவர். ஜெயபலமான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்வில் கர்த்தர் அப்படி செய்ய அவர் வல்லவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மாற்றங்களை உண்டு பண்ணுகிற கர்த்தர். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சூரிக்கு பதிலாக மிருதி செடி எழும்பும். எத்தனை மாறுதல், எத்தனை மாற்றம்! எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது கதை நினைப்பாங்க. ஆனால் தலை தோங்க செய்வார். யூதர்கள் இதோட முடிஞ்சது, அழிஞ்சிருவாங்க என்று சத்துரு நினைச்சான். அத்சால் துளிர், யூதர்களின் ஒரு நம்பிக்கையின் துளிர் எஸ்தர், நட்சத்திரமாகிய எஸ்தர். அத்சால் அவளுடைய பெயருக்கு ஏற்றபடியே ஒரு நம்பிக்கை துளிர் விட்டது, நட்சத்திரம் பிரகாசித்தது. யூதர்கள் மரண இருளுக்குள்ளே இருந்தாங்க. ஆமானின் சதி திட்டத்தால் அவர்கள் இருளுக்குள்ளே இருந்தாங்க. எந்த நேரம் இல்லை, குறிக்கப்பட்ட நாளிலே ஒருமிக்க கொல்லப்பட வேண்டும். ஆனால் அந்த இருண்ட வானிலே நட்சத்திரம் ஒளித்தது.
ஒரு விடியலை யூதர்கள் கண்டார்கள். நட்சத்திரம். முச்செடிக்கு பதிலாக தேவத்தாறு விருட்சம், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி. காரியம் மாறுதலாய் முடிந்தது. எசாயா 55:12-13. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் மூலமாக நித்திய அடையாளமாகவும் இருக்கும். எத்தனை ஒரு சந்தோஷம்! தேவனாகிய கர்த்தர் பெரியவர், வல்லவர். அவருடைய கரம் பலத்த கரம், அவருடைய புயம் ஓங்கிய புயம். அப்படியே கண்மலையை தண்ணீர் தடாகமாக, கட்பாறையை நீரூற்றாய் மாற்றுகிறவர். காரியம் மாறுதலாய் முடிந்தது. சங்கீதம் 114:8 பாருங்க. கர்த்தர் யார்? அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாக. கண்மலை எவ்வளவு ஹார்டான ஒன்று. கண்மலையை தண்ணீர் தடாகமாய், தண்ணீரை போல தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவர். கட்பாறை அதை நீரூற்றாய் மாற்றுகிறவர். காரியம் மாறுதலாய் முடிந்தது. சங்கீதம் 107:35 பாருங்க. அங்க ஒரு மாற்றத்தை. அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றாகவும் மாற்றுகிறார். மாறுதல். கர்த்தர் மாற்றுகிறார். மனிதர்கள் நினைப்பாங்க, கர்த்தர் எதை நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நம்ம வாழ்வில் கூட நாம உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். கர்த்தரோட சித்தம் வேற விதமாக இருக்கும். ஆகவே எப்பொழுதுமே கர்த்தாவே, உம்முடைய சித்தம், நோக்கம், உம்முடைய அனாதி தீர்மானம் எங்கள் வாழ்விலே நிறைவேறட்டும் என்றால் அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். காரியம் மாறுதலாய் முடிந்தது. மரணம் ஜீவனாய் மாறியது. எத்தனை சந்தோஷம்! ஆகவே அதில் நிறைய விருந்துகள் வரும். ஒருவரை ஒருவர் பரிசுகளை கொடுத்து, வெகுமதிகளை கொடுத்து விருந்து கொண்டாடல். எத்தனை சந்தோஷம்! யூதர்கள் மத்தியிலே எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். எஸ்தர் நட்சத்திரம். எஸ்தர் என்றால் நட்சத்திரம் என்று பொருள். அன்றைக்கு யூதர்களுக்கு ஒரு விடிவு காலத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரமாய் விளங்கினான். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திற்கு நாம் ஒரு நட்சத்திரம். நம்முடைய சமுதாயத்துக்கு நாம் ஒரு நட்சத்திரம். நம்முடைய தேசத்து மக்களுக்கு நாம் ஒரு நட்சத்திரம். இன்றைக்கு நம்முடைய தேசம் அல்லது நம்முடைய சமுதாயம் அல்லது நம்முடைய குடும்பம் இன்றைக்கு எப்படி இருக்குது? ஆண்டவராக இயேசு புறஜாதிகளுடைய பட்டணத்துக்கு போனார். கலிலேயாவிலே இருளுக்குள் இருக்கக்கூடிய ஜனங்கள், மரண இருளுக்குள் இருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கும் கூட எத்தனை எத்தனை ஜனங்கள் மரண இருளுக்குள்ளே இருக்கிறாங்க. நமக்கு ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. நாம் இன்னைக்கு கர்த்தர் நம்மை நட்சத்திரமாய் பார்க்கிறார். ஆனால் இந்த வெளிச்சத்தை நம்மளாவே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன் வெளிச்சத்தின் அண்டையிலே எல்லாரும் வரட்டும். நாம் ஒளி வீச வேண்டும். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் மாத்திரம் வச்சுக்கிட்டு இருக்கிறது அல்ல. நாம் கர்த்தருக்குள்ளே வந்துட்டோம். இதை போல நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள் எத்தனை எத்தனை அவர்களை எல்லாம் நீதிக்கு உட்படுத்தினால் அவர்கள் நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். நமக்கு தேவன் தந்த ஒரே ஒரு வாழ்க்கை, நமக்கு அதற்கு சாட்சியான வாழ்க்கை வாழணும். நானும் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும் சீயோனிலே வாசமாய் இருக்கிற கர்த்தருக்கு அற்புதங்களாக அடையாளங்களாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நமக்கு எதுக்கு குடும்பம், குழந்தைங்க?
நாம் கர்த்தருக்கு சாட்சிகளாய், கர்த்தருக்கு அடையாளங்களாய், அநேகரை நீதிக்கு உட்படுத்தக்கூடியவர்களாய் தேவன் நம்மை நட்சத்திரமாய் எதிர்பார்க்கிறாரே, அந்த சித்தம் நிறைவேறணும். எஸ்தர் நட்சத்திரம். அன்றைக்கு அகாஸ்வேரு ராஜாவின் காலத்தில் அந்த நட்சத்திரம் எப்படி பிரகாசித்தது! எத்தனை யூதர்கள் அன்றைக்கு மரண இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்தாங்க, ஜீவனை பெற்றாங்க. இன்றைக்கு அப்படித்தான் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் எதிர்பார்க்கிறார். அவர் ஒரு நட்சத்திரம், நம்மையும் நட்சத்திரமாய் எதிர்பார்க்கிறார். அநேகரை கர்த்தரண்டையிலே நம்ம வழிநடத்தக்கூடியவர்களாய் நம்ம காணப்பட்டு ஆக வேண்டும். பிசாசு மனிதனை கட்டி வைத்திருக்கிறான். பாவ இருளுக்குள்ள, மரண இருளுக்குள்ள, அந்தகாரத்துக்குள்ள இன்னைக்கு கட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்ததே கட்டப்பட்டவர்களை கட்ட அவிழ்க்க, சிறைப்பட்டவர்களை சிறை மீட்க. அவர் நட்சத்திரமாய் இந்த உலகத்தில் அவர் வந்து உதித்தார். பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம், மனித வாழ்விலே ஒரு விடியலை உண்டாக்கக்கூடிய ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் இந்த ரட்சிப்பை பெறாதவர்கள் கட்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா பாவம், மரணம் என்ற ஒரு கட்டு. அன்றைக்கு யூதர்களுக்கு மரண கட்டு, மரண இருள். அதுபோல தான் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் ஆண்டவராய் இயேசுதான், சத்திய வேதம். ஒரு மனிதன் பாவம், மரணம் என்ற ஒரு கட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். ஏன்னா பாவத்துக்கு சம்பளம் மரணம். ஆகவே மரண இருள், பாவ இருள், அந்தகாரத்துக்குள்ள உலகம் இருக்கிறது, மனிதர்கள் இருக்கிறாங்க. ஏன் நம்முடைய குடும்பமே ரட்சிப்பை இன்னும் பெறவில்லையா, பாவ மன்னிப்பு வாழ்வில் கிடைக்கவில்லையா, அவங்க இருளுக்குள்ள தான் இருக்கிறாங்க, கட்டப்பட்டு இருக்கிறாங்க. மரணம் கட்டி இருக்கிறது, பாவம் கட்டி இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஒரு நட்சத்திரமாய் பார்க்கிறார். கட்டவிழ்த்துட்டு வா, அவர் கட்டவிழ்க்கிறவர். அப்படியே நம்மையும் அவர் சொல்லுகிறார், கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதையை கட்ட அவிழ்த்து கொண்டு வாருங்கள். கட்டை அவிழ்க்க கர்த்தர் நம்மையும் தெரிந்து கொண்டார். கட்ட அவிழ்த்து வாருங்கள். இருவழி சந்தியிலே அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டு இருக்கும். அந்த கழுதையை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் அவிழ்க்கிறீங்க என்று கேட்டால், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அருமையானவர்களே, எத்தனை மக்கள் கட்டுண்ட நிலைமையில் இருக்கிறாங்க. பாவ கட்டினாலே, மரண கட்டினாலே, பிசாசின் கட்டினாலே கட்டப்பட்டு நோயாளிகளாக, இன்னைக்கு வியாதி பிடித்தவர்களாக, வாழ்விலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆறுதல் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நிறைவு இல்லை. எத்தனை மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், எனக்கு அது வேண்டும். நாம் அநேகரை நீதிக்கு உட்படுத்த வேண்டும். நீதி என்பதே கிறிஸ்து தான். கிறிஸ்துவண்டையில் வழி நடத்த வேண்டும். நாம கிறிஸ்துவண்டை வந்திருக்கலாம், ஆனால் நம்மை போல நம்முடைய குடும்பம், நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய நண்பர்கள், அறிமுகமானவர்கள், நம்முடைய தேசத்து மக்கள் வந்துவிட்டார்களா? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுது. அவங்க தான் புத்திசாலி, அவங்க தான் ஞானம் உள்ளவங்க, அவங்க தான் அறிவாளி. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவங்க. கர்த்தருக்கென்று ஜனங்களை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இருக்கிறோம். காலங்கள் கடந்து போய்விட்டது. இன்னும் கொஞ்ச நாட்கள், ஒருவேளை நம்ம போவோம், இல்லைனா அவர் வருவார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார், இல்லாவிட்டால் நாம் போவோம். ஏதாகிலும் ஒன்று நடக்கும். வெறும் கையாக போகக்கூடாது. அருமையான ஒரு பாடலை பாடுவாங்க, வெறும் கையாய் நான் உம்மிடத்தில் வரமாட்டேன், வெட்கத்தோடு நான் வரமாட்டேன், ஆத்தும ஆதாயத்தோடு தான் நான் வருவேன் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு. பாருங்கள்,
நம்முடைய குடும்பத்தை ஆதாயம் செய்ய வேண்டும். நம்மை சார்ந்தவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது இன்றைக்கு ஒரு நட்சத்திரமாய். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஒரு பிரகாசமுள்ள நட்சத்திரமாய் அவர்களை தேவன் பார்க்கிறார். நட்சத்திரத்தை போன்றவர்கள் தான் நாம். எஸ்தர் ஒரு நட்சத்திரம். எவ்வளோ அருமையா தேவ சித்தத்தை அவருடைய வாழ்விலை நிறைவேற்றினார். இன்றைக்கு நம்மை நட்சத்திரமாய் தெரிந்து கொண்டாரே, நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இருளுக்குள் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விடியலை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாய் இன்றைக்கு நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? நம்மையே சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய காலத்தை பயன்படுத்த வேண்டும். தேவன் தந்த காலத்தை ஆதாயப்படுத்த வேண்டும். நல்ல தாளந்துகளை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த ஒரு தாளந்து வாங்கினவன் புதைச்சிட்டான், குழியை தோண்டி புதைத்து விட்டான். ஆனால் மற்ற 2 பேர் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்தி வேறே 5 தாளந்து, வேறே 2 தாளந்தை அவங்க சம்பாதித்து ராஜா கிட்ட கொண்டு போய், ராஜாவை நீங்கள் 5 கொடுத்தீங்க, இதோ 10 என்று கொடுக்கும் பொழுது ராஜா எத்தனை சந்தோஷப்பட்டார். கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தில் உன்னை நான் அதிகாரியாக்குவேன் என்று மேன்மையும் உயர்வையும் கொடுத்தாரே. இன்றைக்கி நம்முடைய வாழ்வில் அப்படிதான். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளை கர்த்தருக்காய் பயன்படுத்த வேண்டும். நாம் வெட்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு தந்த தாளந்து. கர்த்தர் நம்மை நட்சத்திரமாய் நம்மை வைத்திருக்கிறார். நட்சத்திரம் பிரகாசித்து ஆகணும். இருளுக்குள் இருக்கக்கூடிய ஜனத்துக்கு அது வெளிச்சத்தை கொடுத்தே ஆக வேண்டும். ஆகவே மீண்டும் வாசிக்கலாம். மத்தேயு 4 அதிகாரம் 14, 15, 16. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாகிய கலிலேயாவிலே, இருளில் இருக்கும் ஜனங்கள் கலிலேயா பட்டணத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு ஜனங்களும் இருளுக்குள்ள தான் இருக்கிறாங்க. நம்முடைய இந்திய தேசம், நம்முடைய தமிழ்நாடு, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊர் எப்படி இருக்கிறது? நம்ம பார்வையில் சூரிய வெளிச்சம், சந்திர வெளிச்சம் எல்லாம் இருக்குதான். தேவனோட பார்வையில் இருளுக்குள் இருக்கிறார்கள். மனிதர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு சித்தம். மனிதர்கள் யாவரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை அடைவதும் தேவனுக்கு சித்தம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருத்தரும் தள்ளுபடி இல்லை, விதிவிலக்கல்ல. எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர் உலக இரட்சகராய் வெளிப்பட்டவர். ஆம் அருமையானவர்களே, நாம் மற்றவங்களுடைய ரட்சிப்பிற்காய் நாம் ஒளி வீசணும். அப்போ தான் நம்மை நட்சத்திரமாய் தெரிந்து கொண்ட கர்த்தருக்கு அது சந்தோஷமாக இருக்கும். இப்போ கர்த்தர் அந்த இடத்துக்கு போகிறாரு. இருளுக்குள் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் அது வெளிச்சம் உதித்தது, வெளிச்சம் கிடைத்தது. கர்த்தரே ஒளியானவர், அவர் மெய்யான ஒளி, அவரே ஒளி, பிரகாசமான ஒளி. அந்த வெளிச்சத்தை நம்மளுக்கும் தந்திருக்கிறார். அவருடைய ஒளி, அந்த அறிவாகிய ஒளி, அவருடைய முகத்தில் உள்ள ஒளி நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்கிறது. ஆகவே நம்மையும் தேவன் நட்சத்திரமாய் பார்க்கிறார். நம்ம ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை வாழ வேண்டும். நமக்கு தந்த ஆயுள் நாட்களில் நம்ம கர்த்தருக்கு பிரியமாய், சாட்சியாய், நட்சத்திரமாய் பிரகாசிக்க வேண்டியவர்கள். ஆனால் எப்படி இருக்கிறோம்? நம்ம யோசித்து பார்ப்போம். தலைவணங்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் எங்களையும் ஒரு பொருட்டென்று எண்ணினீரப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை, ஆகிலும் எங்களை நட்சத்திரமாய் தெரிந்தெடுத்த தேவன். நாங்கள் பிரகாசிக்கத்தக்கதாய், இருளுக்குள் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வெளிச்சம் வீசக்கூடியவர்களாய் ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர், உடைய சித்தம் நிறைவேற எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட தம்முடைய ஜனத்தை ஆசிர்வதிங்க. எஸ்தர் நட்சத்திரம் தன்னுடைய இனத்திற்காக அவள் எத்தனையாய் ஒளி வீசினாள். ஆமாண்டவரே, அப்படி ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் நாங்கள் விளங்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு தந்த குடும்பம், நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகள் ஜீவனுள்ள சாட்சிகளாய் விளங்க நீர் கிருபை அருளும். அனைவரோடும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறோம்.
நீர் ஆசீர்வதித்தருளும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட அருமையான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். துதி கணம் மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவுள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.